இப்போ பொதுவா நம்ம பேரண்டிங் அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியம். பிள்ளை வளர்ப்பு ஒவ்வொருத்தரும் மூச்சு போல செய்யறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா நாம வளர்ந்த விதம் வேற, இப்போ நாம வளர்க்கிற விதம் வேற. நம்முடைய அம்மாவுக்கு அடிச்சுதான் கண்டிப்பை காட்ட தெரிஞ்சது. ஆனா நம்மளுக்கு அடிக்காம கண்டிப்பை காட்டுவதற்கு இந்த நாடு சொல்லி தந்தது. அப்போ இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு அத சொல்றாங்க. இதுதான் இந்த காலத்துக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய தொடங்கி இருக்கு. இப்போ பெஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபார் ரேசிங் கிட்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே. அதுல பாத்தீங்கன்னா எதை வச்சு ஒரு 8 விஷயங்களை வச்சு அந்த அந்த நாடுகள் எதெல்லாம் குழந்தை வளர்ப்பில் சிறந்து விளங்குகிற நாடுகள் அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ரைட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது, இன்கம் ஈக்குவாலிட்டி, சேஃப்டி, அப்புறம் பப்ளிக் எஜுகேஷன், அப்புறம் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கிற எந்த நாடுகள்ல இருக்கோ அந்த நாடுகள் தான் சிறந்த குழந்தை வளர்ப்புக்கான நாடுகள் அப்படின்னு இந்த சர்வே சொல்லுது. அதுல முதல்ல இருக்கிறது டென்மார்க், அப்புறம் நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, கனடா, அப்புறம் சுவிட்சர்லாந்து. இதுல பாத்தீங்க இவை எல்லாம் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கு, கனடாவை தவிர. இதுல அமெரிக்கா 23வது இடத்துல இருக்கு, இந்தியா 81வது இடத்துல இருக்கு. இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிறதுக்கு அத இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பக்கத்துல உள்ள நாடுகளுக்காக இல்ல இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு முதல்ல சொல்லப்படணும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் பேரண்டிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு 5 வருஷ ரீசர்ச் ப்ரோக்ராம அது தொடங்கி இருக்குது. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த பிள்ளை வளர்ப்புல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஆதரவை கொடுக்கிறது, அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஆதரவை கொடுக்கிறது. முக்கியமா குழந்தைகளோட உடல் மனதளவுல அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கணும், இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ இதெல்லாம் எந்தெந்த நாடு அது இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறம் நிறையவே முன்ன நிகழ்ந்திராத பல சவால்களை இந்த இந்த வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. 1 பில்லியன் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து எடுக்கப்பட்டாங்க. அவங்களோட ருட்டீன்ஸ், அவங்களுடைய ஆற்றல் என்ன, அவங்களுடைய திறமை என்ன, அவங்களுடைய கற்றல் என்ன, எல்லாமே பாதிக்கப்பட்டது இந்த COVID-19. ஏற்கனவே பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க இது COVID-19 இன்னமே அவங்கள பின்னால தள்ளவும், அதுக்காகத்தான் இந்த குளோபல் பேரண்டிங் இனிஷியேட்டிவ்ங்கிறத வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது பண்ணிருக்கு. இப்போ இது மூலமா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, தான்சேனியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, உகாண்டா இந்த மாதிரி நாடுகள்ல, அதாவது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்ல நேர்மறையான அதாவது நம்பிக்கையை தரும் பாசிட்டிவ் பேரண்டிங் பிள்ளை வளர்ப்பு திட்டங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு இப்போ COVID-19 ஒரு பக்கம் இத கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, புது புது வழிமுறைகளை கொடுத்திருக்கு நம்மளுக்கு இருக்கு. அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த நேர்மறையான பிள்ளை வளர்ப்பு திட்டங்களை இந்த நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. இதுல எப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். டெக்ஸ்ட் மெசேஜஸ் தான் முதல்ல அனுப்புறாங்க. முதல்ல அது 3 ஃபேஸ்ல நடக்குது. பாக்குறாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் நான் எப்படி புள்ள வளர்க்குறேன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது அவங்க ஒத்துக்கிறாங்களா, அத முதல்ல அந்த சாத்தியம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண முடியுமா இல்லையான்னு முதல் ஃபேஸ்ல அவங்க பாக்குறாங்க. யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிட்டு நம்மளுடைய அட்வைஸ ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சென்சிங் முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த டெக்ஸ்ட்லயே அனுப்புறாங்க. ஒரு ஆப் இருக்கு சில நேரம், இல்லைன்னா டெக்ஸ்ட்லயே அனுப்பி இந்த மாதிரி உங்க குழந்தை ரொம்ப தனிமையாவே இருக்கா, இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இது ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்லைன் சேஃப்டி எப்படி கொடுக்கணும் அது பண்ணுங்க, ஒரு சொல்லி கொடுக்கறதை எப்படி விளையாட்டு மூலமாக சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் செய்து பார்த்து வெற்றி பெற்ற ஆதாரபூர்வமான பிள்ளை வளர்ப்பு திட்டங்களை இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூலமா அவங்களுக்கு அனுப்பி ஒரு 4 வாரம் ஆன உடனே எவ்ரி அதர் வீக் அப்படியே டெஸ்ட் பண்றாங்க. எத்தனை பேர் இத பயன்படுத்தி இருக்காங்க, இதனால அவங்க பிள்ளைகள்கிட்ட என்ன மாற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் பிசிக்கல் அபியூஸ் இல்லாம இருக்கா, குழந்தையோட பிஹேவியர் மாறி இருக்கா,
பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க டெஸ்டும் அசஸ்மெண்ட்ஸும் பண்ணி இத வந்து இது வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. பேரண்டிங் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ற ஒரு விஷயம் இன்னொரு குழந்தைக்கு அது செட் ஆகாது அப்படின்றதுதான் என்னோட இது. நமக்கே 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாதிரி நடந்துப்போம், இன்னொரு குழந்தைகிட்ட ஒரு மாதிரி நடப்போம். அவங்களுடைய குணாதிசயத்துக்கு ஏற்பதான் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். அதனால அந்த நம்ம குழந்தைங்க கிட்ட அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிஹேவியரல் இஷ்யூ, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ அப்படி இருந்தா நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு தெரப்பியோ இல்ல ஒரு தெரபிஸ்டையோ நம்ம போய் அவங்களுடைய உதவியை நாடுறது ஓகே தான். ஆனா அது இல்லாத பட்சத்துல நிறைய பேரு சொல்லுவாங்க புக்ஸ பார்த்து பேரண்டிங் கத்துக்கோங்க அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வந்து குழந்தை பிறந்தது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அவர் அன்னைக்கு ஈவினிங்கே என்னோட அந்த குரூப்ல அந்த ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும், அதுல வந்து கேட்கிறாரு ஏதாவது பேரண்டிங் புக் இருந்தா கொடுங்க. நாங்க அதான் சொன்னோம், இன்னைக்குதான் அவனுக்கு குழந்தை பிறந்தது, காலையில ஈவினிங் வந்து புக்கு கேட்கிற அப்படின்னு. புக்க பார்த்து பேரண்டிங் எந்த அளவுக்கு கத்துக்க முடியும் அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில அதுல வந்து உடன்பாடு கிடையாது. நம்ம புக்க பார்த்து படிச்சுலாம் பேரண்டிங் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்றது தான் என்னோட இது. சில நேரத்துல ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ற ஒரே விஷயம் அதே இப்ப கொஞ்சம் அந்த குழந்தை வளரும் போது அதே விஷயம் வந்து நம்மளால அந்த குழந்தைகிட்ட பண்ண முடியாது. ரீசெண்டா ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். அதுல வந்து அந்த டீன் பிரெயின்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீனேஜ் பிரெயின்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு அதுவே கான்செப்ட் புதுசா இருந்தது. ஓ, டீனேஜ் பிரெயினே வந்து ஆராய்ச்சி பண்றாங்களாம். அது வந்து ஏன் அந்த குழந்தைங்க வந்து அந்த டைம்ல வந்து ரெபலா இருக்கிறாங்க, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்கணும்னு பிடிக்க மாட்டேங்குது, அம்மா அப்பாவை தாண்டி வெளியே சர்க்கிள்ல அவங்க இருக்கணும். ஏன்னா அந்த பிரெயினோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க படிக்கிற ஒரு நிலையில இருந்து அதை சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் கூட இல்ல டீனேஜ்ல பிரெயினே டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் ஆவது இன்னைக்கு இருக்கு. மற்ற ஜெயா தோழர் சொன்னது போல மற்ற நாடுகள் இருக்கிற பேரண்டிங்கும் இந்தியால இருக்கிற பேரண்டிங், குறிப்பா ஆசிய நாடுகள்லயே நீங்க எடுத்துக்கலாம், சைனால எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரே. முதல்ல வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நல்லா ரெகுலேட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப போட்டு நம்ம நாங்க வளர்ந்த போது எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்ற அந்த கதைக்குள்ள போவே வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவே பெஸ்ட் பேரண்டிங்கா இருக்கும். இல்ல, நீங்க சொன்னது வந்து கரெக்ட். ஒரு குழந்தை ஒரே ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் வந்து எல்லா பிள்ளைக்கும் ஒத்து வராது. ஒரு பிள்ளைக்கே ஒரு வயசுல ஒத்து வந்தது இன்னொரு வயசுல ஒத்து வராதுங்கிறது சரி. ஆனா அதே நேரம் அதுக்காக நாம வந்து மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்காமையோ புத்தகங்களை படிக்காமையோ இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் தியரிட்டிக்கலா சில புத்தகங்கள்லாம் போட்டிருக்கு. அதுக்காக கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப பேரண்டிங்னு எடுத்தோம்னா 4 வகையான பேரண்டிங் ஸ்டைல் இருக்கு. பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்னா அது குழந்தையே தான், இட்ஸ் சைல்ட் ரிவன், அது நீ நீ முடிவெடுடா உனக்கு என்ன, அப்படி அந்த மாதிரி விட்டுறது. அத்தாரிட்டேட்டிவ்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது. நெக்லெக்ட்ஃபுல்னா கம்ப்ளீட்டா பிள்ளைய பத்தி கவலையப்படாம இருக்கிறது. அப்புறம் அத்தாரிட்டேரியன் அப்படின்னா நம்ம இந்தியால வளர்ந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா வச்சு பனிஷ்மெண்ட் எல்லாம், இதெல்லாம் தியரிட்டிக்கலா என்னங்கடா அப்படி தோணும் நம்மளுக்கு. நான் ஒரு 10 பேரு ஒரு பிரச்சனைய, நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு, பிரச்சனை இருக்குங்கிறது காமன். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அத வந்து ஒரு 10 பேரண்ட்ஸ் வந்து நான் இப்படி தீர்த்துக்கிறேன் நான் இப்படி தீர்க்கிறேன் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அந்த 10ல எது நமக்கு ஒர்க் ஆகுமோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். முக்கியமா அந்த கல்ச்சர் ஷாக் வர்றப்பெல்லாம் எனக்கு உண்மையா சொல்றேன், 15 வயசுல அம்மா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, என் பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லுது, அது எனக்கு நல்ல விஷயம்னு நினைக்காம நான் வந்து ஐயையோ போச்சு, இன்னையோட லைஃபே போச்சு, அப்படிதான் எனக்கு தோணுது. அப்ப எனக்கு ஒரு இங்கே 20 வருஷம் அப்ப இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, ஜெயா இது ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் போயிடும் பாரு, இத பத்தி கவலைப்படாது, தானே போயிடும் அப்படின்னாங்க. அது போயிடுச்சு தானே. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு கைடன்ஸ் எனக்கு தேவையா இருந்துச்சுல. அதனால எனக்கு வந்து நல்லா கலந்து பேசி, ஆனால் காசிப் ஆக்கிடாம நான் நம்மள மாதிரி பெண்களுக்கு நான் சொல்லணும்னே நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையை ஒருத்தங்க வந்து சொல்லி ஒரு ஹெல்ப் கேக்குறேன்னா உடனே அத போய் அவன் பையன் டேட் பண்றானாப்பா இப்பவே, இது நிறைய நடக்குது. we have to stop this and help each other. அதுதான் நான் இங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் அந்த கல்ச்சுரல் ஷாக் அப்படி சொல்லும் போது மேபி உங்களுக்கும் எனக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நினைக்கிறது. வே ஆஃப் திங்கிங் தட்ஸ் ஃபைன். பெரிய பிள்ளைங்க. ஆமா, நம்ம ஊர்லயே
வந்து இப்ப நான் படிக்கும் போதெல்லாம் தட் வாஸ் வெரி காமன். நான் 8th படிக்கும் போதே பசங்க வந்து லவ் லெட்டர் பாஸ் பண்றது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனால இங்க வரும்போது நம்ம ஊரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இந்த ஊரு. ஸோ அந்த கல்ச்சுரல் ஷாக்குக்கு முதல்ல நம்ம தயாராகிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இங்க நடக்கும், இதெல்லாம் ஓகே. அண்ட் யாராவது வந்து என்கிட்ட இந்த 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்ல பையன் பிடிக்கல அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இட் ஷுட் ஹேப்பன் இன் 14 or 15. உங்களோட ஹார்மோன் ரீச்சிங் பியூபர்ட்டி, நீ வந்து சொல்லணும் எனக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லனா நான் பயப்படுவேன், இவன் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த பையனுக்கு அப்படின்னு. அண்ட் ஐ வாண்ட் அக்ரி இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் சொல்றாங்க அது இன்ஃபெக்ஷன். அங்கதான் வந்து உங்களோட லவ், ஏன்னா எந்த பார்ப்புமே இல்லாம கூட படிக்கிற ஆளு யார் கூடயோ வந்து ஒரு அழகான ஒரு காதல், அது காதல்லே நம்ம சொல்லிட்டு போலாம் வருது. பட் இட்ஸ் ட்ரூ தட் வில் நாட் கேரி டில் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்றது இல்ல. பட் அதை வந்து சொல்லும் போது நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். வந்து சொல்லனாதான் எனக்கு பயமா இருக்கும், இது ஏதோ பிரச்சனையா இருக்கு. இல்ல இன்னைக்கு இருக்கிற பேரண்டிங் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். நீங்க 20 மேபி 15 to 20 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு உங்களோட இஷ்யூ புரியுது. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டோட்டலா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கிற இதுவே அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாம ரொம்ப இருக்கு. எஸ்பெஷலி இங்க கேர்ள் சில்ட்ரன் வச்சிருந்தா அவங்க அந்த பொண்ணுங்களை போடு படுத்துற பாடு இருக்கே எங்க கல்ச்சரல் இது. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஸ்கூல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுற பிள்ளைங்களை நம்ம இங்க நிறைய பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து கேட்டா சொல்லுவாங்க இல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா நீங்க வீட்டுல வந்து அந்த ஓப்பன் இது வைக்காததுனால நீ பண்ணக்கூடாதுன்னு புடிச்சு இழுத்து வைக்கும் போது அது இந்த ஊர்ல வந்து அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு, லா வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுதுன்னும் போது நீங்க ரொம்ப இழுத்து வைக்க முடியாது. அதுதான் பிரச்சனையாவது. இங்க வந்து லா சப்போர்ட்ஸ் இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து அதற்கான உரிமை இருக்குன்னு லா சொல்லுது. இந்த மாதிரி கேள்விப்படுவோம் சினிமால எல்லாம். இப்போ கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த 16 வயசுல அது வரலைன்னா தான் கவலைப்படணும். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம பிள்ளைக்குன்னு வரும்போது அது வேற. ஆமா, ஏன்னா நமக்கு எல்லாம் புத்திக்கு தெரியுது, மனசுதான் பயப்படுது. அந்த கமலஹாசன் சொல்ற மாதிரி இங்க தெரியுது. இங்க ஒரு நாள் டேட் போறேன் அப்படின்னு கேட்டுருவாங்களோ அந்த பயம் இருக்கு. நம்மளுக்கு வந்து சத்தியமா காலேஜ் போற வரைக்கும் ஒரு டேட்டிங் அனுப்புறதுக்கான தைரியம் இன்னும் வரலைங்கிறது என்னோட இது. காலேஜ் போனதுக்கு அப்புறம் நம்ம அவங்களே போயிடுறாங்க, நம்மகிட்ட சொல்றது இல்ல, அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓ என் பிள்ளை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பாதி பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, அதுதான் நிஜம். ஆனா அவங்க அங்க போய் தான் உண்மையா அமெரிக்கன் டேட்டிங் அப்படிங்கறத பெரும்பாலான இந்திய பிள்ளைகள் காலேஜ்ல தான் தொடங்குறாங்க. ஏன்னா இப்ப கூட நீங்க சொல்றீங்க பரந்த மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னு, எனக்கு என்னமோ தோணல. டேட்டிங்கே பண்ணாத பிள்ளை உன் பிள்ளை டேட் பண்ணுதா அப்படின்னா, இல்ல உன் பிள்ளை எல்லாம் நல்ல பிள்ளைப்பா, பண்ணாது. டேட்டிங் பண்ணா ஏதோ கெட்ட பிள்ளை மாதிரி அப்படிதான் அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க தெரியுமா, அப்படியே அந்த ஷிஃப்ட் எப்ப தெரியுமா வருது, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது திடீர்னு அவங்க டேட்டிங் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தட் இஸ் இம்பாசிபிள். நீங்க சொல்ற மாதிரி பரந்த மனப்பான்மையோட நம்ம இந்த கல்ச்சருக்குள்ள வர்றதுக்கு நமக்கே முடியலன்னா நமக்கே ஒரு கல்ச்சர் ஷாக் இருக்கு. நிச்சயமா. ஏன்னா அந்த பேரண்டிங் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பெரிய பதவி அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு. சோ அதே மாதிரி நமக்கு தெரியும் நாம எப்படி வளர்ந்தோம், நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நாம எப்படி வளர்ந்தோம், நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது நம்ம அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்றோம். அதே நேரத்துல இப்ப நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஜெயாமரன் சொன்னாங்க, அந்த புத்தகம் படிக்கிறதோ 4 பேர்கிட்ட நாம வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கறதோ அந்த ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து அதுவுமே தேவை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா தெரியாம நம்ம பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், நம்ம குழந்தை இப்படி திட்டமே அடிச்சிட்டமே நம்ம இப்படி பண்ணிருக்க வேண்டாம், அந்த கில்ட்டி ஃபீலிங் அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழி வகுக்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்கறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்றது. அதே மாதிரிதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஸ்வீடன், பின்லாந்து, அவங்க நார்வே இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இல்லையா. நிறைய வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க குழந்தைங்களை, நல்லா எஜுகேஷன்ல இருந்து எல்லா வகையிலுமே. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இந்த பேரண்டிங் இதுக்கு வந்து அவ்வளவு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆப் எல்லாம் கூட நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்து நல்ல குழந்தைங்களா உருவாக்கணும், ஜென்ரேஷன் வந்து நல்லா உருவாக்கணும். அதுக்காக தான் இந்த குளோபல் பேரண்டிங் அப்படின்றதே வச்சிருக்காங்க.